ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கொத்தரங்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொத்தரங்காய் 2 பக்கமும் காம்பை கட் பண்ணிட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உப்பு உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமும் ஏறி இருக்கும். ஒரு காய் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இதை நல்லா 2 நாள் வரைக்கும் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு காஞ்சிருக்கும். 1 நாள் காய வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காஞ்சிருக்கும். 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மோர் எடுத்துருக்கேன். அந்த மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம காய வச்சுருக்க கொத்தரங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கிறது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். இதையும் நீங்கள் இன்னும் 2 நாள் 3 நாள் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிரும். நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் இது வீணாகவே போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், கூழ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வெயில்னாலே நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. பாய்.